இந்த கதையில 2 கொடூரர்கள் தெனாலிராமன் எப்படி திருத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தான் முழுக்க பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தன் அம்மாவை மதிக்காமல் இவர்கள் செய்யும் சேட்டைகளுக்கு தெனாலிராமன் எப்படி ஒரு முடிவு கட்டினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாள் தெனாலிராமன் தேநீர் குடிக்க தேநீர் கடைக்கு சென்று கொண்டிருந்தார். எவ்வளவுதான் அரசாங்கத்தின் ஆலோசகராக இருந்தாலும் அவரும் ஒரு குடிமகன் தானே. மக்களோடு மக்களாக சென்று பார்க்க ஆசைப்பட்டு அரண்மனையை விட்டு புறப்பட்டு விட்டார். அங்கே 2 அண்ணன் தம்பி நாற்காலியில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். இவன்தான் தெனாலிராமன் என்று யாருக்கும் தெரியாது. அடையாளம் தெரியாமல் இருக்க தெனாலி விறகு விற்போர் போல் அங்கே வந்திருந்தார். மேஜையில் அமர்ந்திருந்த இருவரும் மிகவும் சேட்டை பிடித்தவர்கள். என்னப்பா விறகா என்று தெனாலிராமனை பார்த்து கேட்க, தெனாலிராமனும் பார்த்தால் எப்படி தெரிகிறது என்று கேட்க, இவர்கள் கொஞ்சம் வயதானவர் போல் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். தெனாலிராமனுக்கு உடனே சந்தேகம் வந்துவிட்டது. மேக்கப் கலைந்து விட்டதோ, நாம் வேறு கடன் சொல்லிவிட்டு இந்த மேக்கப்பை போட்டு வந்தோம், கடைக்காரன் வேலையை பார்த்து விட்டான் போல என்று தெனாலிராமனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உடனே அதை சமாளிக்க, கிழவன் விற்றால் விறகு வாங்க மாட்டீர்களா? அப்படி வாங்கினால் விறகு எரியாதா என்று கேட்க இருவரும் வாயெடுத்து போனார்கள். இவர்கள் இருவரும் இப்போது டீயை குடித்துவிட்டு செல்கினர். செல்லும் பொழுது, அண்ணே கணக்குல வச்சுக்கோங்க, அப்புறம் வாங்கிக்கலாம் என்று கூறிவிட்டு புறப்பட்டனர். டீ கடைக்காரனோ ஊருக்கு 4 பேர் இல்ல 40 பேர் இந்த மாதிரி தான் கடன் சொல்லிட்டு போறாங்க, இப்படியே போனா கடையை பூட்டிட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு கடைக்காரர் சொல்றாரு. தெனாலிராமனும், அண்ணே எனக்கு ஒரு தேநீர் கொடுங்கள் என்று கேட்க அவரும் கொண்டு கொடுக்கிறார். தேநீரை குடித்துவிட்டு பையில் கைவிட்டால் பணத்தை காணவில்லை. பையில் பெரிய ஓட்டை இருந்தது. அவ்வளவுதான். தெனாலிராமனுக்கு ஒரே பயம் விட்டது. நாம் பலருக்கும் அறிவுரை கூறியிருக்கிறோம், இன்று நமக்கு பாடம் நடத்தப் போகிறார்கள் என்றே முடிவு செய்துவிட்டார் தெனாலிராமன். உடனே அங்கிருந்த ஒரு நபர், ஐயா இந்த விறகு எவ்வளவு என்று கேட்க விட்டார். உடனே தெனாலிராமனுக்கு சந்தோஷம் விட்டது. நமது விறகு விற்கப் போகிறது, நமக்கு பணம் கிடைத்துவிடும், நாம் குடித்த தேநீருக்கு பணத்தை கொடுத்து விடலாம் என்று தெனாலிராமனுக்கு சந்தோஷம் விட்டது. உடனே அந்த நபரும், இந்த விறகு எவ்வளவு, நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விறகை மொத்தமாக வாங்கி கொண்டார். அவர் மிகவும் செல்வந்தர் போல் காட்சியளித்தார். உடனே இவனும் இருக்கக்கூடிய அனைத்து விறகையும் அவரிடம் கொடுத்து விட்டு அந்த டீ கடைக்காரனுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டான். இப்பொழுது வந்திருந்த இந்த பணக்காரர் உண்மையில் ஒரு பணக்காரர் இல்லை, அது வேறு யாரும் இல்லை, மன்னர் கிருஷ்ணதேவராயர் தான் இவ்வாறு வேடமிட்டு வந்திருக்கிறார். தெனாலிராமன் மாதம் மாதம் வேஷமிட்டு கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றான் என்பதை கவனிக்க மாறுவேடத்தில் தற்பொழுது மன்னரே வந்துவிட்டார். இப்போது தெனாலிராமனும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட்டான். மாறுவேடத்தில் வந்திருப்பது மன்னர் என்று அறியாமல் அவனும் சகஜமாக பேச பழகினான். இப்போது தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. ஐயோ, இதை கேட்க ஆளே இல்லையா, இப்படி அநியாயம் பண்றாங்களே என்று ஒரு பாட்டி சத்தமிட்டு கொண்டிருந்தார். அது வேறு யாரும் இல்லை, அந்த 2 கொடூரர்களின் தாய் தான் அந்த பாட்டி. அந்த 2 நபர்களும் சீட்டு விளையாட்டில் அடிமையானவர்கள். சீட்டுக்கட்டு விளையாட பாட்டியிடம் பணத்தை கேட்டு மிரட்டியுள்ளார்கள். இதனால் பாட்டி கத்தி கொண்டிருக்கிறார். உங்களையாடா பெற்றேன், அம்மா என்றும் பாராமல் தினமும் பணம் கேட்டு தொல்லை செய்கிறீர்களே, ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கும் வழியை பாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். இப்போது அந்த இடத்துக்கு தெனாலிராமனும் மன்னரும் மாறுவேடத்தில் வந்துவிட்டார்கள். மக்கள் கூட்டமும் கூடிவிட்டது. வாரமானா போதும், இதுவே வேலை, இங்க பாருங்க, உங்களால தெருவுல கூட்டமே கூடிடுச்சு, பிள்ளைங்களடா நீங்கள், நான் பெற்ற தொல்லைகளடா நீங்கள் என்று திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பாட்டி புலம்பிக் கொண்டிருந்தாள். கூட்டத்தில் இருந்த நபர், ஐயோ பாவம், வயசான காலத்துல இந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மாடு மட்டும்தான் இப்ப இந்த பசங்க மேய்க்கிறாங்க, அதை தவிர்த்து இவங்களுக்கு வேற எந்த வருமானமும் இல்லை, இப்படி இருந்தா எப்படி இந்த பாட்டி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி காசை சீட்டாடியே வேஸ்ட் பண்றாங்களே, இவங்களை இப்ப என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அரசர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். தெனாலிராமனும் இதை கவனித்துக் கொண்டிருந்தார். உடனே அவரிடம் வேடமிட்டு வந்திருந்த 2 காவலர்களுள் ஒருவரை அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார். அங்கே சென்று மன்னர் கூறிய விஷயத்தை ராணியிடம் கூறினார். அடுத்த நாள் தெருவில் தண்டோரா போட்டுக்கொண்டு ஒரு நபர் வந்தார். இதோ பாருங்க, இனி யாரும் சீட்டு விளையாடக்கூடாது, அப்படி விளையாடினா 2 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்று அரசர் சொல்லியிருக்காரு என்று தண்டரா போட்டு கொண்டே சென்றார். திண்ணையில் அமர்ந்திருந்த பாட்டி, எங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க, முதல்ல அவங்கள கொண்டு போயிட்டு உள்ளக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு திண்ணையில் தெனாலிராமன் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். தெனாலிராமனும் அவன் பதிலுக்கு, அதன் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல,
தூக்கி உள்ள போடுங்க 2 பேரையும் என்று சொல்லியதும் சரியாக அந்த இடத்துக்கு அந்த இருவரும் வந்து விட்டார்கள். தெனாலிராமனை பார்த்து இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு செய்தால் ஒருவர் என்ன, 2 3 4 கூட தூக்கி உள்ளே போடலாம் என்று சொன்னேன், உங்களை சொல்லவில்லை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சமாளிச்சிடாரு. இப்ப உடனே இந்த 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப வந்து பாட்டிய பார்த்து என்ன கிழவி உன் வேலையா இது, புதுசா ஆளுங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்படி கேட்டதுமே அவங்க எல்லாம் பஞ்சம் பிழைக்க வந்திருக்காங்க, உங்களை மாதிரி வந்து சோம்பேறியா அப்படிங்கிறத பாட்டி கேட்கிறான். உடனே அவர்கள் உன்னுடன் ஒரே தொல்லையா போச்சு, எங்கேயாவது தூரமா விட்டுட்டு வரணும் போல அப்படின்ட்டு 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெனாலிராமனும் பார்த்து கொண்டே இருந்தான். இப்போது தெனாலிராமன் பாட்டிக்கு அருகில் வந்து, பாட்டி உன் மகன்கள் திருந்தினால் உனக்கு சந்தோஷம் தானே என்று கூற, எப்பா நீ யாருப்பா, அவங்க திருந்தனா உனக்கு கோயிலே கட்டுறேன் என்று பாட்டி வந்து கூறுறாங்க. தெனாலிராமனும் இப்போது முயற்சியில் வந்து இறங்குறான். அடே வீட்டுல யாரடா, நீங்க தான் சிட்டுக்கட்டுல கில்லாடியா, உங்களை ஜெயிக்க யாரும் இல்லை நினைக்கிறீங்களா என்று கேட்க பக்கத்தில் மாறுவேடத்தில் மன்னர் அமர்ந்திருந்தார். உடனே அவரை பார்த்து என்னுடைய தளபதி இருக்காரடா ஜெயிக்க அப்படின்னு தெனாலிராமன் கூற, மன்னரும் அட பாவி, நம்ம இவனை வேவு பார்க்க வந்தா நம்மளை இவன் காவு வாங்கிடுவான் போலையே என்று கூறிக்கொண்டிருந்தார். சரி நடக்கட்டும் என்று மன்னரும் வாங்க ஒரு காய் பார்த்து விடலாம் தெனாலி என்று கூற, தெனாலிராமனுக்கு ஐயோ நம்ம பேர் எப்படி இவருக்கு தெரிந்தது, மேக்கப் கீக்கப் கலைஞ்சு போச்சோ என்று தெனாலிராமன் பயந்தே போயிட்டான். மன்னித்து விடுங்கள், என் நண்பரின் பெயரும் தெனாலிதான், அவர் எப்போதும் என்னுடனே இருப்பார், அந்த பழக்க தோஷத்தில் நான் உங்களை தெனாலி என்று கூப்பிட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று மன்னர் வந்து கூறினார். இப்போது கூட்டம் கூடிவிட்டது. 4 பேரும் இப்பொழுது இந்த சீட்டு விளையாட ஆரம்பித்து விட்டனர். அதில் 2 அணியாக பிரிந்து விட்டனர். மன்னரும் தெனாலியும் ஒரு அணி, கொடுமைக்காரர்கள் இன்னொரு அணி என 2 அணியாக பிரிந்து விட்டனர். இப்போது சீட்டுக்கட்டு ஆட்டம் தொடங்கியது. இப்போது மன்னர் சீட்டுக்கட்டு விளையாடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், நீங்கள் தைரியமாக எங்களிடம் போட்டிக்கு வந்துள்ளீர்கள் என்று இவர்கள் கேட்க, நாங்கள் வேறு ஊருக்காரர்கள், எங்களுக்கு இந்த விதி பொருந்தாது என்று இவர்கள் அந்த கொடுமைக்காரர்களிடம் கூறுகிறார்கள். சரி அப்பொழுது ஓகே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று இவர்களும் கூறிவிட்டார்கள். உடனே தெனாலி நான் அரசாங்கத்தில் இந்த போட்டி நடத்துவதற்கு ஒப்புதல் வாங்கிவிட்டேன் என்றதும் மன்னர் உடனே திரும்பி பார்த்தார். அடே தெனாலி, பொய் கூறலாம், ஆனால் இந்த அளவுக்கு கூறக்கூடாது, அதுவும் மன்னர் நான் அருகிலேயே இருக்கிறேன், கொஞ்சம் கூட கூசாமல் பொய் சொல்லி கொண்டிருக்கிறாயே என்று மன்னர் வந்து பார்க்கிறார். இங்கே பார்க்காதீர்கள் ஐயா, சீட்டுக்கட்டை பாருங்கள், தோற்றால் 500 சவுக்கடிகள் வாங்க வேண்டும் என்று கூறியதும், ஆமாம் நாம் போட்டியில் தோற்றால் 500 சவுக்கடி வாங்க வேண்டும் என்று கூறியதும், என்னப்பா சொல்ற, இந்த போட்டியை பத்தி நம்ம பேசும் பொழுது இதை பத்தி எதுவுமே நம்ம பேசவே இல்லையே, நான் வேணும்னா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரவா என்று மன்னர் மழுப்பினார். உடனே 2 மோடர்களும் போட்டி தான், இடையில் சென்றாலும் 500 சவுக்கடிகள் வாங்கியே ஆக வேண்டும் என்று கூற மன்னர் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். மன்னர் மனதில் இன்னைக்கு நமக்கு பால் கன்ஃபார்ம் தான் போல என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ஐயோ அந்த காடை போடுங்க, இந்த காடை போடுங்க என்று தெனாலிராமனும் அவன் பங்குக்கு மன்னரை போட்டு துவைத்து கொண்டிருந்தார். மன்னரும் நிறுத்து, 500 சவுக்கடிகள் பாதி நீ வாங்கிக்கிறியா என்று கேட்டதும் தெனாலிராமன் கப்சிப் என்று அமைதியாகிவிட்டான். மன்னருக்கு கைகால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. இத்தனை நாள் நாம் தண்டனை கொடுத்தோம், இன்னைக்கு நமக்கு தண்டனை கொடுக்க போறாங்களே, ஐயோ போச்சு என்று மன்னர் புலம்பிக் கொண்டிருந்தார். உடனே அமைச்சரவை காவலாளிகள் இங்கு வருகிறார்கள். 4 கைது செய்து கொண்டு அமைச்சரவைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே ராணி தீர்ப்பு சொல்ல காத்திருக்கிறார். இப்பொழுது ராணி அங்கே வருகிறார். ஏன் சீட்டுக்கட்டு விளையாடினீர்கள் என்று கேட்டதும் நடந்த விஷயத்தை மன்னரும் தெனாலிராமனும் கூறுகிறார்கள். இதுவரை அவர்கள் தங்கள் உண்மைத்தன்மையை ராணிக்கும் காண்பிக்கவில்லை, அங்கிருந்த கூடியிருந்த மக்களுக்கும் காண்பிக்கவில்லை. சாதாரண மக்களைப் போலவே அங்கு கைதியாக நின்று கொண்டிருந்தார். இப்போது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. மக்கள் தீர்ப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். பாட்டியும் அங்கே வந்திருக்கிறார்கள். இப்போது ராணி, உங்களுக்கு மன்னர் சீட்டுக்கட்டு விளையாடக்கூடாது என்று தடை போட்டிருக்கிறார்கள், அது தெரியுமா தெரியாதா? 4 பேரும் இப்படி செய்திருக்கிறீர்கள். தெனாலியும் மன்னரும் இவர்கள் இந்த பாட்டியை கொடுமைப்படுத்தினார்கள், அதை தடுக்கவே நாங்கள் இந்த போட்டியை நடத்தினோம் என்று கூறுகிறார்கள். அதனால் ராணியும் மனம் இறங்கி இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த கொடுமைக்காரர்கள் வேலை வெட்டி இல்லாததால் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ராணிக்கு தெரிய வருகிறது. உடனே அதில் ஒருவனுக்கு அரசாங்கத்தில் வாயிற்காவலர் பதவி வழங்கப்படுகிறது, இன்னொருவருக்கு அரசின் மாட்டுத் தொழுவத்தில் வேலை வழங்கப்படுகிறது. இப்போது பாட்டி சந்தோஷமாக இருக்கிறார். இத்தனை காலம் கஷ்டப்பட்ட பாட்டிக்கு விடிவு காலம் வந்துவிட்டது.
இப்போதுதான் உண்மையை சொல்கிறார்கள். ஒரே நேரத்தில் சபாஸ் ராணி சபாஸ் என்று இருவரும் வேஷத்தை கலைக்கிறார்கள். உடனே அனைவரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். அடடே தெனாலிராமனா, அடடே மன்னரா என்று அனைவரும் பார்க்கிறார்கள். தெனாலிராமனும் விடவிடத்து போயிட்டார். ஏனென்றால் அருகில் இருப்பது மன்னர் என்று தெரியாமல் இத்தனை நாள் கேலி செய்தும் கிண்டல் செய்தும் கொண்டிருந்தோமே, இனி என்ன செய்ய போகிறாரோ என்று 2 நாட்கள் தெனாலிராமன் எந்திரிக்கவே இல்லை. இத்துடன் கதை முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம உங்களை நம்பர்